ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜூன் வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். விபரீதமான ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் பட்டைய கலப்போம். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் லைட்டாக விளையாடும். நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் பண்ணும். 100% வண்டிக்கான கடன் க்ளோஸ் பண்ணுவாங்க. சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் இந்த பாதிப்புகள் கொடுத்தா கண்டிப்பாக மதருடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலைமைகளில் ஏதாவது புது விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம்லாம் காணாமல் போயிடும். ஆனால் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் துட்டு நிறையா வரும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மோசமான போட்டிருந்த பேங்க் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ராடுலண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி ஹஸ்பண்ட் மேலே போட்டிருந்த கேஸாகவும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் மனைவி மேலே போட்டிருந்த கேஸாக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவர்கள் மெயினாக ஹெல்த்தில் செஸ்ட்டு பார்த்துக்கணும். அது சில இடங்களில் குழாய்கள் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. சில பேர் பொட்டிக் வச்சு நடத்தக்கூடிய பிராப்தம், சில பேர் பேர்ட் சான்ச்சுரி மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தக்கூடிய பிராப்தம். வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. அதை பேசிக்கலாம் ஆண்களுக்கு பங்கத்தை கொடுக்கும். அதாவது ஹெல்த்து ஆயுள் பாவத்திலே பங்கம் கொடுக்கும். கும்பராசி நண்பர்கள் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் தவறுதலான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அநாகரிகமான விஷயங்கள், தேவையில்லாத கனெக்ஷன்ஸ்லாம் பூதராஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் விஜயேந்திர சுவாமி மடம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பூதராஜருடைய ஆலயம் இருக்குது. அங்கே போய் சுவாமி தரிசனம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஜூன் வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். ஜூன் வரைக்கும் அதாவது அவங்களுக்கு தடையே கிடையாது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், 2 வீலர் வாங்கலாமா, பென்ஸ், புரியுதா? அந்த பொண்ணை நம்ம எப்படியாரு கல்யாணம் பண்ணிட்டே அந்த பொண்ணு இன்னொருத்தன் லவ் பண்ணுறாடா அப்படின்னு அவன் யாருன்னு பாரு, அவன்கிட்ட போய் நான் பேசுகிறேன். அதாவது அந்த லெவல் அப்படியே மார்ச் பண்ணி முன்னாடி போவாங்க. அதாவது தடையெல்லாம் அதெல்லாம் ஒரு தடையா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. அதாவது விபரீதமான ஒரு முயற்சி, விபரீதமான ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் பட்டைய கலப்போம். ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் லைட்டாக விளையாடும். காலில் படுறது, அடிபடுறது, கீழே விழுகிறது, மேலே விழுகிறதுங்கிற மாதிரி. பட் மந்தத்தன்மை, அதாவது அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் விபரீதமாக இருக்கிறது. ரெண்டாவது குழந்தைகளோட ஹெல்த்தெல்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற மாதிரி டில் ஜூன் வரைக்கும் இப்படி இருக்கும். ஜூன் வரைக்கும் இன்ஃபேக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, இது கண்டமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. குதிரை அப்புறம் பார்த்துக்கலான்னு, கீழே 2000 மீட்டர் இருக்குடா, போயிடுவாடான்னு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கீழே போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி கூச்சிருவாங்க. அந்தளவுக்கு தைரியம் அசாத்தியமான குரு ராகு கன்ஜங்ஷன் பொதுவாகவே பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட வைக்கும். சம்பாத்தியத்துக்கு குரு ராகு கன்ஜங்ஷன் நல்லது, ஃபேமிலி லைஃபுக்கு குரு ராகு கன்ஜங்ஷன் நல்லது கிடையாது. ஏன்னா ஃபேமிலி லைஃபை கெடுத்துரும். அது பேரே பிரம்மஹத்திய தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ 6ஆம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வந்தது அப்படின்னா இது எதுவுமே நெகட்டிவ் நான் சொன்னல, இதெல்லாம் அழிஞ்சிடும். நெகட்டிவே கிடையாது. ராசி லக்னத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க ஆளே கிடையாது. எந்த விஷயத்தையுமே பெருசாக திங்க் பண்ணுறது, சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செம்ம யோகம். அதுவும் 6ஆம் இடத்துல ராகு குரு உட்காந்துருக்காரு, பார்வை பலத்தில் ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு சொன்னாவே விருச்சிகத்துக்கு பார்வை பலம் இருக்குது, மகரத்துக்கு பார்வை பலம், மீனத்துக்கு பார்வை பலம். அப்போ என்ன அர்த்தம், 2, 12, 10 இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பார்வை பலம் கொடுக்கும்போது வேலை நிரந்தரமாக இருக்கும். இது வரைக்கும் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு 2 வருஷத்தை தான் நான் வேலை பார்க்குறேன் சார், அதுக்கப்புறம் உண்மையான வேலை இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் பண்ணும். 100% வண்டிக்கான கடன் க்ளோஸ் பண்ணுவாங்க. பசங்களுக்காக எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க, அது க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது இதே பார்வை பலம் சனிக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் சனியுடைய பார்வை பலத்தை கொடுக்கறது, விச் இஸ் நாட் ரியலி குட். ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதருடைய ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் இந்த பாதிப்புகள் கொடுத்தா கண்டிப்பாக மதருடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலைமைகளில் ஏதாவது புது விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம்லாம் காணாமல் போயிடும்.
அதே மாதிரி அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ராசிகள் கும்பத்துலன்னா கும்பம் தான். அதாவது எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னா அது கும்பத்துக்கு தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா IUIV IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் லேசிக் சர்ஜரிலாம் பண்ணிப்பாங்க. அதாவது கண் பார்வை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். சில பேருக்கு முகம் வந்து அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செலவுகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு வயிற்றில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, ஓவர் ஃபேட் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் வந்து குறைச்சி கூட்டி குரு அந்த இடத்துக்கு போனோன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும்ங்கிற ட்ரை பண்ணும். சில பேருக்கு வயிற்றில் கொழுப்பு சத்து அதிகரிக்கும், சில பேருக்கு தொப்பை போடும், அது பார்க்குற அழகாக இருக்கும் பேசிக்கலாம். சில பேருக்கு மட்டும், ஏன்னா பேங்க் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்தால் தான் அவன் நம்புவான் கரெக்டாக, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். ஆனால் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் துட்டு நிறையா வரும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். கணவராக இருந்தால் மனைவி விட்டு கொடுத்து போகணும், மனைவி இருந்தால் கணவரை விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா இவங்க வேலை நிமித்தமாக வேறு இடத்துக்கு போகிறது, இல்லை இவர் ஒரு வேலை நிமித்தமாக இன்னொரு இடத்துக்கு வர்றதுங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி நம்ம பழக முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அடக்கி வாசிக்கிறது தான் பெட்டர். ஜூனுக்கு அப்புறம் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ கெத்துக்கோ பிரச்சனை கிடையாது. தயவுசெய்து பர்ஃபெக்ஷனை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க சுவாமி, யாருனாலையும் உங்களால் தாங்கவே முடியாது. அதாவது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்னா சரத்குமாரும் வடிவேலும் வந்து ஒரு இதில் ஒரு காமெடி இருக்கும். அதாவது மேலே வந்து அண்டர்வேரை காயப்படும், சுத்தம் நாங்களும் சுத்தம் தான், அப்படி அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க ஜூனுக்கு அப்புறம். தயவுசெய்து அந்த சமாச்சாரத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஆனால் அந்த பார்வை பலத்தில் உங்களுக்கு கடன்லாம் தீருங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பணமே இல்லாத நிலைமைகளில் இப்போ பணம் இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது நிரந்தரமான தொழில் அமையுங்கிறது நல்ல விஷயம், நல்ல ஒரு வேலை கிடைக்குங்கிறது நல்ல விஷயம், இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓயும்னு சொல்கிறது நல்ல விஷயம். நிறைய கோர்ட்டில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கள்லாம் ஏற்படும், கேஸு ஜெயிக்கும். எவ்வளோ பெரிய மோசமான போட்டிருந்த பேங்க் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ராடுலண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி ஹஸ்பண்ட் மேலே போட்டிருந்த கேஸாகவும் சரி, இல்லை மனைவி இல்லை ஹஸ்பண்ட் மனைவி மேலே போட்டிருந்த கேஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக உங்களிடம் உண்டு. கும்பத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் லைஃப் நிறைய விஷயங்கள் துட்டு அதுதான் கண்ணுக்கு தெரியும். அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். பசங்கனால நிறைய பெனிஃபிட், நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்துக்கு அமேசிங்காக இருக்குது. எந்த பயமும் கிடையாது, சூப்பராக இருக்கும். கும்ப ராசியில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? குடும்ப தலைவர்கள் மெயினாக ஹெல்த்தில் செஸ்ட்டு பார்த்துக்கணும். அதாவது சில இடங்களில் குழாய்கள் பிளாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த குழாய் டிஸ்டர்ப் ஆகிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் நிறைய பேருக்கு ஓவர் பர்டன் எடுத்துக்கிறதுனால, ஓவராக நம்ம வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், தலைமையிலே வச்சுக்கிறோம் அப்படின்னா தான் பயம், இல்லைன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனால் இது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பரவாயில்லையா இருக்கும். மாத்திரை மருந்துகள் போடுற மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் ஹெல்த் நல்லாயிருக்கும் எப்போ ஜூனுக்கு அப்புறம். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். கும்பராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? வெற்றி 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 மட்டுமே. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம், உழைப்புக்கு மாற பெயர். அப்படின்னா கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள், கும்ப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அண்டர்லைன் பண்ணி சொல்லலாம், அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும். நிறைய பேருக்கு உணவகம் வச்சு நடத்த மாதிரி ஒரு ஆப்ஷன், சில பேர் பொட்டிக் வச்சு நடத்தக்கூடிய பிராப்தம், சில பேர் வந்துன்னா பேர்ட் சான்ச்சுரி மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தக்கூடிய பிராப்தம், இல்லை சில பேர் வந்து இந்த செடியெலாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஹார்டிகல்ச்சர் மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம். ஸோ அமேசிங்காக இருக்குது. தைரியமாக பல விஷயங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லைஃப்பில் புது நபர்கள்லாம் வருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. கும்பராசியில் இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குமா. நிறைய போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் இவங்களாக தான் இருப்பாங்க. நான் 6ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துருக்க போகிறார், மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில இடங்களில் வந்து நான் தான் அதுக்கு தகுதியானவன் தானே, நான் ஏன் பணம் கொடுக்கணும்னு ஒரு சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது எல்லாம் நல்லாயிருக்கும். வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். ஜூன் வரைக்கும் கடுமையான உழைப்பு போட்டால் தான் வெற்றி ஆகும். சமாச்சாரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, உண்மையான அதுதான். ஏன்னா கும்பத்துக்கு என்ன கேட்குற கேள்வியிலே அதிலே, அதாவது சூக்ஷமங்கள் சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த குரு ராகு கன்ஜங்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி சமாச்சாரமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. அதை வந்து பேசிக்கலாம் ஆண்களுக்கு பங்கத்தை கொடுக்கும், அதாவது ஹெல்த்து ஆயுள் பாவத்திலே பங்கம் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய குற்றவியல் சம்பவங்களாகட்டும், இல்லை தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஆக்சிடெண்ட்டாக சில விஷயங்கள் நடந்துருச்சு சார்னு சொல்லாமல் புரிஞ்சுக்கங்க. லைஃபுங்கிறது அதாவது தர்மத்துக்கு மீறி எந்த விஷயத்தை செய்தாலும் அது பாவம் தான், உண்மை அதுதான். வீட்டில் கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க, 24 வயசு 25 வயசு கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு டபக்குன்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும், புரியுதா?
அதுதான் வந்து இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் ரொம்ப கும்பராசி நண்பர்கள் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் தவறுதலான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அநாகரிகமான விஷயங்கள், தேவையில்லாத கனெக்ஷன்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறது பெட்டர். ஜூனுக்கு அப்புறம் அது பெருசாகி நீ வேணாலும் எஸ்கேப் ஆகிற மாதிரி நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. அதாவது தனக்கு தெரியாமல் வரக்கூடிய கேள்விகளில் கூட கடவுள் வந்து சூக்ஷமத்தை பிறந்து வச்சிருக்காங்கிறது இதுதான் எக்ஸாம்பிள். கும்பராசியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? விபரீதமான வெற்றி ஏற்படும். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, விபரீதமான வெற்றி, அதாவது அசாத்தியமான வெற்றி, கடுமையான உழைப்பு, நீங்கள் போட்ட உழைப்புக்கான கண்டிப்பாக கஷ்டத்துக்கான பலன் கொடுக்க போகிறது. யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து ஒரு கை பார்த்து ஜெயிச்சிருவீங்க, தெரியுமா இருக்கலாம். சரி, இப்போ இந்த கும்பராசியில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஜூனுக்குள்ளே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பிரம்மாண்டமான ஆப்பர்ச்சுனிட்டி, சின்னதெல்லாம் கிடையாது. வில்லன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துன்னா கும்பராசிக்காரங்க கவச்சக்கன்னு எடுத்துக்கலாம். அதுவும் அறிவு சார்ந்த வில்லன், நம்ம அரவிந்த் சுவாமி மாதிரி ஒரு ரோல் அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா கலைஞர்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஃபாரின் போவாங்க, பர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபாரின் போகிறது, ஈஸியாக உங்களுக்கு புக் ஆகிறது, பெருசாக பணத்துக்கு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஜூனுக்கு அப்புறம் பணம் நிறையா வரும். பெருசாக விஷயங்கள் வந்து விபரீதமான விஷயங்கள் நடக்காது. ஸோ மோரர்லெஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் வந்து ஜூனுக்கு அப்புறம் இருப்பீங்கன்னு சொல்லலாம். சார், இப்போ இந்த கும்பராசியில் இருக்கின்ற வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த உத்தியோக பிராப்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உத்தியோக பிராப்தங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ விபரீதமான பிரச்சனைகள்லாம் வரும். எப்போ டில் ஜூன் வரைக்கும், அதாவது பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப மொத்தம், பிப்ரவரிக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கும், ஜூனுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லைடா எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால் கண்டிப்பாக புது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த கோழி பண்ண வைக்கிறது, நிறைய பேர் இந்த ஆட்டு சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இறங்கிடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இந்த வியாபாரம் பண்ணுறது, லீஸுக்கு விட்டு வியாபாரம் பண்ணுறது, வியாபாரம் தொழில்தான் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 2026க்கு பொதுவாக 12 ராசிகளுக்கு இருக்குது. அது கும்பராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சார், இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்களில் கும்பராசி கவனமாக இருக்கணும்? கவனம் காக்க வேண்டிய ஒரு நிலைமைனா ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இரவு நேரத்தில் பயணம், ஃப்ரெண்டோட போகிறது, லைசன்ஸே இருக்காது, பார்த்தா பயங்கரமாக ஓட்டுவான், வீலிங்லாம் பண்ணுவான், போய் லாஸ்ட்டில் சக்கரத்தில் மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசியம் இல்லாத டிரைவிங்லாம் விட்டுருங்க. நைட் டைம் 1 மணிக்கு போய் சூப்பராக பிரியாணி சாப்பிட்லான்னு போய் மாட்டி விட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி பெரிய ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க. சார், கும்பராசிக்காரங்களுக்கு 2026 வெற்றிகரமான ஆண்டாக அமையணும் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய கடவுள் யார் சார்? பூதராஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் விஜயேந்திர சுவாமி மடம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பூதராஜருடைய ஆலயம் இருக்குது. அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குரு ராகு சேர்ந்துனா ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள், அதேமாதிரி பூதராஜர் வழிபாடு, இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திருஷ்டி, உடம்புல இருக்கக்கூடிய மனநோய் இதெல்லாம் காணாமல் போகும். வீடு சுபிக்ஷமாக இருக்கும், அந்த வீடே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுத்துரும், தைரியமாக இருக்கலாம். சார், கும்பராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ சார்? சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 80% இருக்கிறது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் 90% இருக்கிறது. சூப்பராக இருப்பீங்க. சார், கும்பராசிக்காரங்களுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம், நமஸ்காரம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.